ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பழனியோடைய கல்யாண எபிசோட் கொண்டு வந்ததில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பழனியோடைய கல்யாணம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்பவும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது யார் கூட நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருடைய விருப்பம், அதாவது நேயர்களான நம்மளுடைய விருப்பம் அரசியை தான் பழனி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா அப்போ தான் சக்திவேல் முத்துவேல் அவங்களுடைய பிளான் எல்லாம் முறியடித்து பாண்டியன் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய பிள்ளைங்களையும் சரி அவரையும் சரி, அதாவது பழனிவேலையும் சரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நம்மளும் அப்படி தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. ஏன்னா பழனிக்கும் அரசிக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சு டேரக்டர் என்ன பண்ண காத்துட்ருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் நேயர்களான நம்மளுடைய விருப்பம் அவங்க 2 பேரும் பேரானாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக பழனி இந்த குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னுடைய அக்காவுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு தன்னுடைய பொண்ணான அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எந்த வகையிலும் தவறில்லை அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. பட் இன்னொரு வகையில் இப்போ குமாரும் அரசியை லவ் பண்ணுறாரு. அவர் பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணாலும் அரசியை அவருக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குது, அதனால தான் லவ் பண்ணுறாரு. ஸோ அவரும் ரொம்பவே பாவம் தான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் குமார் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அவரும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறாரு. பட் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. ஓகே, இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வளவலாக கொலன்னு தாங்க இருந்தது. எபிசோட் ஃபுல்லாகவே இந்த கிரைண்டர் புராணம் தான். அதாவது கோமதி பழைய பொருட்கள் எல்லாமே ரொம்ப பழசாகி அது பழசாகி பிஞ்சு உடஞ்சி போகிற அளவுக்கு எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருப்பாங்களாம். அதெல்லாம் யூஸே ஆகாது அப்படின்னு போகிற ஸ்டேஜில் மட்டும்தான் அடுத்த பொருளையே எடுப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடு காமிச்சிருந்தாங்க. அதாவது அந்த கிரைண்டரை நீங்கள் எப்படியாவது வின் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயுமே யார் சொன்னாங்க அப்படின்னா நம்ம கோமதி தான் சொன்னாங்க. பட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த கிரைண்டரை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அதை யாருமே யூஸ் பண்ணலை, அதாவது கோமதி யூஸ் பண்ணவே விடலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பூவும் பொட்டும் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பூஜையெல்லாம் போட்டாங்க. சரி, நம்ம கூட அடுத்து கிச்சனில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவாவை கூப்பிட்றாங்க. ஜீவா இங்கே வாடா, இதை எடுத்து வச்சிரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மீனா ராஜி இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட்டாலாம் இல்லை, நாங்களே தூக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருடி, நான் சொல்ல வர்றதே புரிஞ்சுக்க மாட்டா, இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவை கூப்பிட்றாங்க. எதற்காக அப்படின்னா அதை கிச்சனில் சும்மா கீழே வைக்கிறதுக்கு கிடையாது, அதை பரன் மேலே எடுத்து வைக்கிறதுக்கு. அதுக்காக மட்டும்தான் ஜீவாவை கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஜீவாவுக்கு இது வழக்கம் போல் அவங்க வீட்டில் நடக்கிற விஷயம் அப்படின்றதுனால ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது. பட் மருமகள்கள் 3 பேருக்குமே இந்த விஷயம் புரியவே இல்லை. அவங்க எல்லாருமே அதான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக இங்கே பாருடி, அந்த கிரைண்டர் நல்லா தான் ஓடுது, ரொம்ப நேரம் ஆகுது தான், இருந்தாலும் நம்ம அதிலே தான் அரைக்கணும், அதுக்காக அதை தூக்கி கீழே போட முடியும், அது ரொம்ப நல்லா பிஞ்சு போகட்டும், யூஸ் ஆகாமல் போகட்டும், அதுக்கப்புறம் தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பரன் மேலே தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி. இதுக்கு தான் இவ்வளோ சீனாடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கொடையை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த கொடையை இது எப்போ வாங்கினது அப்படின்னா நான் 12th படிக்கும்போது வாங்கினது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஜீவா. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கொடை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கொடை இன்னும் பியவே இல்லை, நல்லா தானே இருக்குது, அது பிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கொடையை எடுக்கணும், அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, அந்த கொடை வளைஞ்சு போய் பிய ஆரம்பிச்சிருச்சே, அப்போ கூட இதை எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே நல்லா பியட்டுண்டி, அதுக்கப்புறம் தாண்டி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஒவ்வொரு பொருளாக எடுத்து பார்க்குறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, இந்த கிரைண்டர் எப்போ வாங்கினது தெரியுமா, அரசி 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது வாங்கினது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசிக்கே 5ஆம் கிளாஸ் எப்போ படித்தான்றது மறந்து போயிருக்கோம், ஆனால் நீங்கள் அப்போ வாங்கின கிரைண்டரை இன்னும் ஞாபகம் வச்சு பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னு அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. ஆமாடி, ஒவ்வொரு பொருளையும் அப்படியே தூக்கி போட்டுற முடியுமா, அதெல்லாம் இத்தனை வருஷம் நமக்காக உழைச்ச பொருள் இல்லை, அதெல்லாம் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கோமதியை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னடா இது இந்த காலத்துலையும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குகிறோமா அதை உடனே யூஸ் பண்ணிடுவோம், நமக்கு வேறு என்னங்க வேலை அப்படின்ற மாதிரி தான். சில பொருள் நமக்கு பிடிக்கல அப்படின்னா கூட டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக வாங்குகிற காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ ஆனாலும் இந்த சீரியலில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு படுச்சிக்கனமாக இருப்பாங்களாம். எந்த ஒரு பொருளும் உடஞ்சி போனால் தான் அதுக்கப்புறம் மாற்றுவாங்களாம். அதை அந்தளவுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து ரப்படி அடிக்க முடியுமோ அதை அடித்து யூஸ் பண்ணி முடிச்சு தான் அடுத்த பொருளையே எடுப்பாங்களாம். ஸோ இது தாங்க கான்செப்டு. இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு, ராஜிக்கு, தங்கமேலுக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் இருக்குது. மீனாக்கெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, மீனா வந்துட்டு செந்தில் என்ன பண்ணுறாருனா ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது மீனா வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க, ரொம்பவும் சோர்வாக இருக்கிறாங்க. அப்போது இவர் கேட்குறாரு, செந்தில் என்னாச்சு மீனா, எதுக்கு நீ ஒரு மாதிரியாக இருக்க, யாராவது எதுவும் சொன்னாங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரியாகவே இருக்க அப்படின்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை மீனா நீ நார்மலாக இல்லை, நான் அதனால தான் கேட்குறேன், உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்குறாரு. இல்லைங்க அதாவது நேற்று ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் இல்லையா, 2-3 நாள் வீட்டிலே இருந்துட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வீட்டிலே இருக்கணும் போல் இருக்குது. ஒர்க்கு போகிறதுக்கு இவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டு திடீர்னு ஒர்க் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நீ பேசாமல் இன்றைக்கி லீவை சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க வருஷத்தில் முதல் வாரம் இது, இப்போவே வந்துட்டு நான் இவ்வளோ லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இயர் ஃபுல்லாக லீவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால் லீவெல்லாம் இப்போதைக்கு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா சரி நீ அப்போ எதுவும் ரொம்ப ஒரி பண்ணிக்காத, சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியும்னா வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்ருக்காரு. அப்போது பேசிகிட்டே வராங்க. மீனா வந்து செந்தில் மேலேயே படுத்து ஒரு மாதிரி சோர்வாக படுத்துடுறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒருவேளை அடுத்து மீனா கன்சீவ் ஆவாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல மீனா தான் குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஒன்று மீனாவாக இருக்கும், இல்லை தங்கமேலாக இருக்கும், இவங்க 2 பேராக தான் இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது, யார் முதல்ல கன்சீவ் ஆக போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்போட தாங்க இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஆசை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மீனா கன்சீவ் ஆகணும் அப்படின்றது தான். தங்கமேலுக்கு வந்துட்டு அவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக அவங்க வந்து சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகணும்னு முடிவெடுக்கலாம். பட் மீனா வந்துட்டு ரொம்பவும் நார்மலாக இருக்கிற ஒரு பொண்ணு. அப்படி மீனா கன்சீவ் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே சீக்கிரமாக ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் நினைக்கிறோம். பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த பொங்கல் எபிசோடு ரொம்பவும் கலகலன்னு தாங்க இருந்தது. நம்ம ராஜி அண்டு கதிர் இவங்க 2 பேரோட லவ்லி பேர் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சீரியலில் பர்சனலாகவே பிடிச்ச பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் அண்ட் ராஜி தான். உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் நான் இதே கொஸ்டின் கேட்டிருந்தேன். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பழனி அண்ட் அரசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பழனி அண்ட் அரசி பேர் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பமும் நேர்களான நம்மளுடைய விருப்பம் அளவுக்கு அதிகமாக அதுதான். பட் டைரக்டர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் நம்மளுடைய விஷ் நிறைவேறினா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க 2 பேர் பேரானாங்க அப்படின்னா இத்தனை வருஷமாக பழனியும் இந்த குடும்பத்துக்காக பண்ண சாக்ரிஃபைஸ்க்கு ஒரு பெரிய பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. பட் என்ன நடந்தாலும் ஓகே தான். ஆனால் வந்துட்டு அரசி வந்து குமாருக்கு ஜோடியானாங்க அப்படின்னா குமார் குடும்பத்துக்கு, அதாவது சக்திவேலுக்கு இவங்கள பழி வாங்குறது ரொம்பவே ஈஸியாக போயிடும். அவங்கள பழி வாங்குறதே ஒரே நோக்கமாக வச்சு என்ன பண்ணுவார், வாழ ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி தன்னுடைய தங்கச்சி குடும்பத்தை முழுமையாக பழிவாங்கி தீர்க்கவும் செஞ்சுருவார். ஸோ அவருடைய விருப்பம் நிறைவேறதில் நமக்கு சந்தோஷமே கிடையாது, அதில் நமக்கு சம்பந்தமும் கிடையாது. ஸோ அதனால் சீக்கிரமாகவே இவங்களுடைய விஷ் நிறைவேறுச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். பட் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கி பழனிக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக பாண்டியன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லாருமே குடும்பத்தோடு போக போகிறாங்க. இந்த பொண்ணு குடும்பத்துக்கிட்ட பாண்டியன் என்ன மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு
அதை வச்சு நம்ம முத்துவேல் சக்திவேல் என்னென்ன பிரச்சனைகள் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக முத்துவேல் சக்திவேல் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ண தான் செய்வாங்க. பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.